ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்டு ரவா இட்லி. ஸ்டஃப்டு ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இட்லி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் ரவை, 1 கப் தயிர் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் லெவலில் தான் இருக்கணும். 1 கப் ரவை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 1 கப் தயிர் சேர்க்கணும். சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சாப் பண்ணி எடுத்த இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் துருவின முட்டைக்கோஸ், கேரட், உருளைக்கிழங்கு 3 சேர்த்துருக்கேன் துருவி. ஏன்னா உருளைக்கிழங்கு தான் இதுக்கு பேஸ். நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் வதங்குற வரைக்கும். ஏழு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. காய் எல்லாமே லைட்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சிக்கன் மசாலாவும் கறி மசாலாவும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு தான் பேஸ். அதை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்குமா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் லிட்டு போட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம மசாலாலாம் போய் நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம ஊற வச்ச ரவையை இப்போ பார்க்கலாம். ரவை நல்லா ஊறி இருக்குது தயிரில். இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா இட்லி சாப்பிட முடியாது. இன்றைக்கி 1 கப் ரவைக்கு நான் 1/4 டீஸ்பூன் அளவு தான் உப்பு சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா கடைசியாக தான் சேர்க்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டே சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா மாவு ஒரு மாதிரி பொங்கி ஆசிட் மாதிரி ஆகிடும், நல்லாவே இருக்காது. இட்லி பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இட்லி பதத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இட்லியோட பதம் தெரியும்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி தட்டில் இந்த மாதிரி துணி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் தடவுறதா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எண்ணெய் தடவி ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இட்லி மாவை ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சு ஸ்டஃபிங்கை மேலே இந்த மாதிரி வைங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக இட்லி மாவை ஊற்றி அந்த மசாலா தெரியாத மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷம் போல் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு இப்போ எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் இட்லியை நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேன். உங்களுக்கு இட்லி வெந்துருச்சான்னு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு கத்தியை தண்ணியில் நனைச்சி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இட்லி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு இட்லியை கட் பண்ணி காமிக்கிறேன், உள்ளே எப்படி குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு இட்லி சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஸ்டஃப்டு ரவா இட்லி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உள்ளெல்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த இட்லி சாஃப்டாக கூட இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இட்லினாலே குழந்தைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி மசால் தோசை மாதிரி மசாலா இட்லின்னு சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ஸ்டஃப்டு ரவா இட்லியை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.